புல்லிங் அது எப்படி பண்ணுறது? காலை எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இதயம் வளத்தை வாயில ஊத்தி நல்லா கொப்பளிக்கணும். அப்புறம் அதை துப்பிடணும். இதுதான் ஆயில் புல்லிங். டாடா நிறுவனத்தின் தலைவரும் இந்தியாவின் முன்னணி தொழிலதிபர்களில் ஒருவருமான ரத்தன் டாடா கடந்த ஆண்டு அக்டோபர் 9 காலமானார். அவரது பல கோடி ரூபாய் சொத்துக்களை தனது மறைவுக்கு பிறகு யாருக்கு தர வேண்டும் என உயில் எழுதி வைத்துள்ளார். டாடா அறக்கட்டளை தனது சகோதரர், உறவுமுறை சகோதரிகள், வீட்டுப் பணியாளர்கள், உதவியாளர் சாந்தனு நாயுடு ஆகியோரை தனது வாரிசுதாரர்களாக குறிப்பிட்டுள்ளார். அவர்களுக்கு ஒரு பகுதி சொத்துக்களை எழுதி வைத்துள்ளார். தனது வளர்ப்பு நாய்களை கவனிக்கவும் தனியாக சொத்துக்களை ஒதுக்கியிருந்தார். இதற்கிடையில் இதுவரை யாரும் பெரிதாக அறிந்திராத ஒருவருக்கு சொத்துக்களை ரத்தன் டாடா எழுதி வைத்திருப்பது வெளிச்சத்துக்கு வந்துள்ளது. தனது சொத்துக்களில் 500 கோடியை தனது நண்பரும் தொழிலதிபருமான மோகினி மோகன் தத்தாவுக்கு எழுதி கொடுத்துள்ளார் ரத்தன் டாடா. ஜாம்ஷெட்பூரைச் சேர்ந்த தொழிலதிபரான மோகினி மோகன் தத்தா வயது 74, ஸ்டாலியன் எனும் நிறுவனத்தின் இணை உரிமையாளர். இவர் தனது நிறுவனத்தை டாடா குழுமத்துடன் இணைத்துக் கொண்டார். அதற்கு முன் தத்தா 80%ம் டாடா நிறுவனம் 20% பங்குகளை வைத்திருந்தது. பல ஆண்டுகளாக ரத்தன் டாடாவுடன் இணைந்து பணியாற்றி வந்த இவர் நம்பிக்கைக்குரிய நபராக திகழ்ந்து வந்துள்ளார். இருவரும் 60 ஆண்டு கால நண்பர்கள். இவரது மகள் டாடா அறக்கட்டளையில் 10 ஆண்டுகளாக பணியாற்றியுள்ளார். ரத்தன் டாடாவின் மறைவுக்கு பிறகு 2024 டிசம்பர் மாதம் மும்பையில் அவரது பிறந்தநாள் நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. டாடாவின் நெருங்கிய உறவினர்களும் முக்கிய பிரபலங்கள் மட்டுமே கலந்து கொண்ட இந்த நிகழ்ச்சியில் மோகினி மோகன் தத்தாவும் பங்கேற்றார். அப்போது பேசிய மோகன் தத்தா, 24 வயதில்தான் ரத்தன் டாடாவுடன் அறிமுகம் கிடைத்தது. என்னுடைய வளர்ச்சிக்கு அவர் மிகவும் உதவிகரமாக இருந்தார் என இளமை கால அனுபவம் குறித்து உருக்கமாக பேசினார். ரத்தன் டாடா தன்னுடைய உயிலில் மோகன் தத்தாவின் பெயரை வாரிசாக சேர்த்திருந்தாலும் கோர்ட்டின் ஆய்வுக்கு பிறகே சொத்துக்கள் அவருக்கு வழங்கப்படும்.